ஹாய் வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பைத்தான் டியூட்டோரியல் வந்து ஜிப் ஃபங்க்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஜிப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பைத்தான்ல வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா வந்துட்டு ஐட்ரேட் பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து லிஸ்ட், டுப்பிள், செட், டிக்ஷனரி எல்லாமே வந்து ஐட்ரேட் பண்ணலாம். இப்ப நான் எக்ஸாம்பிள் லிஸ்ட் எடுக்கிறேன்னா மோர் தென் ஒன் லிஸ்ட் நான் வந்துட்டு நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணலாம். ஸோ பேரலல் ஐட்ரேஷன் கூட நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் லிஸ்ட் எடுத்தோம்னா மோர் தென் ஒன் லிஸ்ட் வந்து நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க நான் யூசர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சாரா வியூ. ஸோ இப்படி ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். யூசர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்ப இன்னொரு லிஸ்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். இன்னொரு லிஸ்ட் கொடுக்கலாம். 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி ரெண்டு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம வந்து பேரலா வந்து ரெண்டு லிஸ்ட்ல வந்து ஐட்ரேட் பண்றதுக்கு நம்ம ஜிப் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க நான் ஒரு ஆப்ஜெக்ட் குடுக்குறேன். ஃபைனல்னு சொல்லிட்டு. இங்க வந்து நம்ம ஜிப் யூஸ் பண்ண போறோம். சோ எத நம்ம ஜிப் பண்ண போறோம்? இந்த யூசரையும், பாஸ்வேர்டையும் நம்ம ஜிப் பண்ண போறோம். ஜிப் குடுத்துட்டு யூசர், பாஸ்வேர்ட் குடுங்க. இததான் நம்ம வந்துட்டு ஜிப் பண்ண போறோம். புரியுதுங்களா? சோ பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப ஃபைனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் குடுத்துறேன். இப்ப ஜிப் பண்றோம். இதையும் யூசரையும், பாஸ்வேர்டையும் ஜிப் பண்றோம். புரியுதுங்களா? சோ இப்ப இதோட அவுட்புட் என்னன்னா, ஜிப் ஃபங்ஷனோட அவுட்புட் என்னன்னா, ஜிப் ஆப்ஜெக்ட். சோ இப்ப நம்ம இங்க லிஸ்ட் குடுத்துருக்கோம். சோ நம்ம லிஸ்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க கேஷ் பண்ணணும் லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சுடுறேன். பிரிண்ட் இப்போ ஃபைனல். சோ இத நம்ம பிரிண்ட் பண்றேன். நம்மளுக்கு ஜிப் ஆப்ஜெக்ட் தான் ஒரு அவுட்புட். ரன் பண்ணி காமிக்கிறேன். சோ இங்க பாருங்க ஜிப் ஆப்ஜெக்ட்னு வருது. புரியுதுங்களா? ஏன்னா இதோட அவுட்புட் ஜிப் ஆப்ஜெக்ட். இப்ப நம்ம வந்து கேஷ் பண்ணணும் இங்க லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு. சோ இங்க பாருங்க லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம கேஷ் பண்ணா, இப்ப வந்துட்டு நம்மளுக்கு என்ன வருங்க? அவுட்புட் வரும். சோ இங்க பாருங்க. இப்ப நான் ரன் பண்ணிட்டேன். சோ இங்க பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இங்க பாருங்க சாரா 1 2 3 வியூ 4 5 6. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பேர் ஆகும். ஐட்டரேட் த்ரூ த லிஸ்ட். சோ எக்ஸாம்பிளா நம்ம லிஸ்ட் எடுத்திருக்கோம். இதுல வந்து நம்ம டுப்பிளும் குடுக்கலாம், டிக்ஷனரி, செட்டும் குடுக்கலாம். செட்ல பாத்தீங்கன்னா யூனிக் மட்டும் தான் அலோவ் பண்ணும் இல்லையா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இப்ப வந்து 2 எடுத்திருக்கோம். சோ மோர் தென் 2 நம்ம குடுக்கலாம். இன்னொரு லிஸ்ட் குடுக்குறேன். மெயில்ல சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட் குடுக்கலாம் நம்ம. யாஹூ குடுக்கலாம். கூகுள். சோ இந்த மாரி குடுத்தாச்சு. சோ இப்ப வந்துட்டு நம்ம வந்து ஜிப் பண்றோம். யூசர், பாஸ்வேர்ட் இங்க வந்து நம்ம மெயில் சோ இப்ப பாத்தீங்கன்னா யூசர், பாஸ்வேர்ட், மெயில் நான் குடுத்துருக்கேன். இப்ப நம்மளுக்கு மோர் தென் 2 இப்ப 3 வந்து நம்மளுக்கு ஐட்ரேட் ஆகும். சோ இங்க பாருங்க சாரா 1 2 3 யாஹூ வியூ 4 5 6 கூகுள். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு பேரலா வந்து ஐட்ரேட் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு லிஸ்ட்ல வந்து லென்த் அதிகமா இருக்கு. ஒரு லிஸ்ட்ல வந்து லென்த் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு டேட்டா குடுத்துருக்கேன். சாம்பிள்னு சொல்லிட்டு. இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டா அதிகமா இருக்கு. உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்னா வந்து, எந்த லிஸ்ட்ல வந்துட்டு மினிமம் லென்த் இருக்கோ, அத தான் வந்து எடுத்துக்கும். சோ இந்த சாம்பிள் வந்து நம்மளுக்கு வராது டேட்டால அவுட்புட்ல. சோ இப்ப பாத்தீங்கன்னா, நான் ரன் பண்றேன். சோ இங்க பாருங்க நம்மளுக்கு அவுட்புட் என்னங்க? இதான் வந்திருக்கும். சாரா 1 2 3 யாஹூ வியூ 4 5 6 கூகுள். சோ இந்த சாம்பிள் வந்து வந்திருக்காது. ஏன்னா வந்துட்டு அது கான்செப்ட்டே வந்து மினிமம் வந்துட்டு எந்த வேல்யூஸ் இருக்கோ அததான் எடுத்துக்கும். இப்ப நம்மளுக்கு ஃபுல்லா வேணும். இந்த சாம்பிள் தான் வரலன்னா, ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்றோம். ஜிப் லாங்கஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண போறோம். ஐட்ரேட் டூல்ல இருந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஐட்ரேட் டூல்ஸ் இம்போர்ட் ஜிப் லாங்கஸ்ட்னு இருக்கு. இத வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். சோ லாங்கஸ்ட் நேம்ல இருந்தே சொல்லலையா? சோ இதுல ஜிப் லாங்கஸ்ட் குடுத்துட்டோம்னா, இந்த லிஸ்ட்ல லாங்கஸ்ட் எது இருக்கோ, அத வந்துட்டு எடுத்துக்கும். சோ அதோட வேல்யூ என்ன குடுக்குங்க? டிஃபால்ட்டா சாம்பிள்னு குடுத்துரும். இங்க பாத்தீங்கன்னா, சாரா 1 2 3 யாஹூ, வியூ 4 5 6 கூகுள். இங்க சாம்பிள் நன்னு வரும். சோ நான் ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சோ லாங்கஸ்ட் எடுக்கணும்னா ஜிப் லாங்கஸ்ட். அத நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணிக்கிறோம். சோ இங்க பாருங்க 2 டேட்டா வந்திருக்கு. இங்க பாருங்க சாம்பிள் வந்திருக்கு. இது நன்னு வந்திருக்கும் டிஃபால்ட்டா. புரியுதுங்களா? சிம்பிள் zip longest for I in final. for loop வந்து iterate பண்ணலாம். for loop யூஸ் பண்ணலாம். print I. இந்த ஃபைனல் வந்து நான் எடுத்துறேன். உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். பாருங்க இத நான் வந்து இப்ப ரன் பண்றேன். சோ இந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்ம இப்ப வந்து ஐட்ரேட் பண்றோம்.
ஸோ இங்க பாத்தீங்கன்னா சாரா 123 யாஹூ வியூ 456 கூகுள் சாம்பிள் நன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க நான் வந்துட்டு ரெண்டுத்தையுமே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் ஃபைனல் இது மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கும் ஐட்ரேட்டுக்கும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இங்க பாருங்க நம்ம வந்து ஃபைனல ஃபுல்லா பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இப்ப நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து ஐட்ரேட்டும் பண்ணலாம். இங்க வந்து நம்ம வந்து ஃபார் லூப்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க. இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ. புரியுதுங்களா? சோ நம்ம ஃபார் லூப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் zip ஃபங்ஷன்ல. இப்ப சேம்ங்க நம்ம லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா? சோ அதே மாரி ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் வந்துட்டு நான் வந்து சாரா குடுக்குறேன். வியூ குடுத்துக்கிறேன். சோ 2 டேட்டா குடுத்துருக்கேன். பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 சோ இந்த மாரி நம்ம குடுத்தாச்சு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் குடுத்துட்டு, ஃபைனல் ஆப்ஜெக்ட் குடுத்துட்டு, இதுல வந்து நம்ம ஜிப் பண்றோம். சேம் தாங்க யூசர் கமா பாஸ்வேர்ட் நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? இதுல இப்ப நான் கேஷ்ல வந்துட்டு ஜஸ்ட் டிஐசிடி குடுக்குறேன். டிக்ஷனரி வந்து குடுத்துட்டேன். ஜஸ்ட் நம்ம இப்ப டிக்ஷனரி குடுத்துருக்கோம் இல்லையா? இப்ப வந்துட்டு நம்ம இத வந்து பிரிண்ட் பண்ணலாம். டிக்ஷனரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். செட், tuple எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, இப்ப நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருக்கோம். சாரா 1 2 3 வியூ 4 5 6 சோ இப்ப zip ஃபங்ஷனோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா, ஐட்ரேட் பேரலலா வந்து ஐட்ரேட் பண்ணும். சோ இது வந்து இன்பில்ட் ஃபங்ஷன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.